வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு செய்யலாம் ஒரு வித்தியாசமான சூப்பரான பொங்கல் சாம்பார். ஒரு அரை கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, 1/4 கப் பாசி பருப்பு, இதோட கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, மொச்சை, பச்சைப்பயிறு, அதாவது கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, மொச்சை, பச்சைப்பயிறு இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு மொத்தமாக சேர்த்தே 1 கப். இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டு இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம். இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். 2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு ரெடி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா நம்ம காய்கறிகளை பார்க்கலாம். ஒரு 4லேருந்து 5 பீன்ஸ். இந்த சீசனில் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நிறைய காய்கறிங்க கிடைக்கும். ஸோ என்னென்ன காய் சேர்க்க முடியுமோ இதோட சேருங்க. நான் இப்போ அவரைக்காய் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன கேரட் சேர்த்துருக்கேன், இது சேப்பங்கிழங்கு சேர்த்தாச்சு. அடுத்ததாக சேனக்கிழங்கு, ஒரு கையளவுக்கு பூசணிக்காய், ஒரு கையளவுக்கு வெள்ளை பூசணிக்காய், 1 இல்லைன்னா 2 கத்திரிக்காய், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 4 இல்லைன்னா 5 பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய். இதை இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போகிறதில்ல, இதுதான் மசாலா. ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறதுனால இது ரொம்ப மணமாக நல்லா இருக்கும். இதை இப்போ நல்லா பொடி பண்ணிக்கலாம். இதோ அதுக்குள்ள காய்கறி வெந்துருச்சு. இப்போ பருப்பையும் காய்கறியும் சேர்த்துருங்க. அடுத்ததா புளி கரைசல் ஊற்ற போகிறோம். இது லெமன் சைஸ் புளி. தண்ணியில் இது ஒரு 1/2 மணி நேரமாக நான் ஊற போட்டிருந்தேன். இப்போ இதை வடிகட்டி இதோட சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இதோ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததா சேருங்க ஒரு சின்ன துண்டு மாங்காய் சேர்த்தாலே சாம்பாரோட ருசியும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மாங்காய் சேருங்க. இப்போ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. உங்கள் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபினிஷிங் டச்சாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குங்க. இதோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாத்தியாச்சு. பட் தாளிக்கலனா என்னங்க சாம்பார்? வாங்க அடுத்ததா தாளிக்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இது வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. அடுத்ததா நம்ம ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இதை குழம்புல சேர்த்தாதாங்க நம்ம ஒரு குழம்பு வாசனையே வரும். இதோ சாம்பார் சூப்பராக ரெடி ஆச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.